அம்மா தாயே கருமாரி உருமாறி. என்னது நம்ம வீட்டுல வேற ஒரு செருப்பு கிடக்கு? யாருதான் இருக்கும்? அதுவும் ஆம்பளை செருப்பா இருக்கு. பயப்படாம வாங்க. ஏதோ நடந்து போச்சு. அடி சண்டாடி எப்படி இருக்கு? இன்னும் ஒரே ஒரு தடவை வாங்க. அதத்தான் அவன் நினைச்சுக்கிட்டு வந்தான். இல்லாத நேரம். ஐயா எவ்வளவு தைரியம் இருந்தா யாரு வீட்டுக்குள்ள வந்து யாரு பொண்டாட்டிக்கிட்ட வந்து இப்படிம்ப டேய் 18 பட்டிக்கு தீர்ப்பு சொல்ற நாட்டாம நாகராஜுக்கிட்டே உன் வேலையை காட்டுறியா? என்னைய பத்தி என்னடா அடிச்சுக்கிட்டு இருக்க? ஓம் பொண்டாட்டி எனக்கு தான் அப்படிங்கிற கதையை சொல்லி கதை நல்லா இருக்கா இன்னொரு வாட்டி சொல்லட்டுமான்னு கேட்டுக்கிட்டு இருந்த. அப்படி என்ன போய் தப்பா எடுத்துட்டீங்களே. ரோட்ல போயிட்டு இருந்துச்சு. எனக்கு தான் பொழுது போகலையே, நல்ல ஒரு கதையை சொல்லுங்கன்னு சொன்னேன். கதை ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அவரே சொல்லிட்டாரு. நானே படம் எடுக்கலாமா? என்னடி என்ன கேளப்பை நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நீ படம் எடுக்கிறதுக்கு என்ன நல்ல வாம்பா? அட கூறுகட்ட குப்பை, நான் அந்த படத்தை சொல்லல, சினிமா படத்தை சொன்னேன். சினிமா படமா? ஏண்டா கதை சொன்னதே தப்பு, இதுல படம் வேற எடுக்கலாம் சொல்லி என் பொண்டாட்டி புத்திய கெடுத்து வச்சிருக்கியா நீ? உன்னைய வேட்டி இறக்குங்க, கண்ணு கூசுது. நான் வேட்டியை இறக்குவேன், ஏத்துவேன், அவுத்துக்குள்ள போடுவேன். அதை பத்தி நீ பேசாத. நல்லா கேட்டுக்க. நீ கதை சொல்றா இருந்தா என்கிட்ட சொல்றா. நல்லா இருந்தா 4 பேர்த்த வசூல் பண்ணி ஊருக்குள்ள நாடகம் போடுவோம். அதை விட்டு படம் எடுக்க போறேன், பிரிண்ட் போட போறேங்கிற வேலையெல்லாம் இங்க வச்சுக்கிட்டு நடக்கிறதே வேற ஆகி போகும். டேய் ராசா சின்னதுங்கிறனால உன்னை லேசா வர்றேன், விரசா ஓடி போயிரு போ. நாட்டாம இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் உன் பொண்டாட்டி எனக்கு தான் அப்படிங்கிற கதையை நான் படமா எடுக்கல. என் பேரு கதாசிரியர் கந்தஸ் இல்ல. வர்றேங்க. ரெண்டு வர்றேங்கிறதுக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்கு. என்ன அமைப்புல போய்கிட்டு இருக்க? என்ன கதை நல்லா இருக்கு, நான் படம் எடுக்கணும். நல்ல கதை, நான் படம் எடுத்துறேன். உனக்கு அந்த பையனை வச்சு நான் படம் எடுக்கணும். எனக்கு என்னடி குறைச்ச? என்ன வச்சு சொத்தை வைக்கிறேன்? நான் ஹீரோ, நீ ஹீரோ. நம்ம பாப்பா சிறுகுடிக்கு டிக்கெட் கொடுங்க. வண்டியை நிறுத்தாம ஓட்டு. நிறுத்தின உன் மூச்சை நிறுத்திடுவேன்.
உங்களை கொல்ல சொல்லி எங்களை அனுப்புனதே அந்த பூதலிங்கம் தான். அதுவும் இல்லாம பூத்திருவிழாவில் ஜனங்க சாப்பிட போற பொங்க சோத்துல விஷத்தை கலந்துட்டான். முதல்ல போய் அவங்களை காப்பாத்துங்க. சாமிக்கு தீபம் காமிச்சோன்னு சாப்பிடலாம். என்ன சித்தி எப்பா சூடம் காட்டி ஆச்சு எல்லாம் சாப்பிடுங்க. கொஞ்சம் இருக்கு, கொஞ்சம் யாரும் சாப்பிடாதீங்க. இந்த சோறை யாரும் சாப்பிடாதீங்க, விஷம் வந்திருக்கு. என்னது சாப்பாட்டுல விஷம் வந்திருக்கா? என்ன ஆமா நீ எப்ப ஜெயில இருக்க? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். இந்த பூதலிங்கத்தை ஊர் மக்கள் மதிக்கலைங்கிறதுக்காக அவர் அன்னதானங்கிற பேர்ல ஊரைய மயான மக்கள் திட்டம் போட்டிருக்காரு. ஐயோ இந்த அநியாயத்தை கேட்டீங்களா? ஆத்தா இந்த அநியாயத்தை பாத்தியா? இந்த ஊர் மக்களுக்காக திருவிழாவுக்கா வந்தேன். என் கௌரவத்தெல்லாம் விட்டுட்டு வந்தேன். 1000 ரூபாய் செலவு பண்ணி அன்னதானம் எல்லாம் போட்டேன். இதே மேல பழி சுமத்துறானே. இதே மாதிரிதான் எங்க அப்பனே மேல பழி சுமத்துனா இது கேட்க ஆளே இல்லையா? நாட்டாமே ராசா, இந்த ஊர் மேல மரியாதை வச்சிருக்கிறது உண்மை. அதுக்காண்டி வெச்சங்கிச்சேன்னு பொய்ய சொல்லி பூதலிங்கம் பேர்ல பழியப்படாத. எல்லாரும் சாப்பிடுங்க. யாரும் சாப்பிடுங்க? சொல்றேன் நீ வாப்பா சாப்பிடலாம். கொஞ்சம் இரு. தம்பி என்ன சொல்றது கேப்பா. ஏய்யா விஷம்னு சொல்றியா? அதை எப்படிப்பா நம்புறது? அதானே இந்த சோறுல விஷம் நிரூபிக்கணும். அவ்வளவுதானே. கொஞ்சம் ஏன் உயிர் போனாலும் பரவாயில்ல, இந்த ஊர் மக்கள் உயிர் காப்பாற்றப்படணும். நான் செத்து போனதுக்கு அப்புறமாவது இந்த பூதலிங்கம் எப்படிப்பட்ட ஆளுங்கிறத நீங்களும் இந்த ஊர் மக்களும் புரிஞ்சுட்டா சரி. கழுத்துல கட்டின தாலி நிலைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த அம்மனோட போக்குழியில் இறங்கி அங்க பிரதட்சணம் செஞ்சேன். எங்க அப்பாவோட சதியை நிரூபிக்கணுங்கிறதுக்காக ஏன் தாலியை நான் இழக்கணுமா? ராசாத்தி, உன்னோட ஒரு தாலியை காப்பாத்தணுங்கிறது இப்ப எனக்கு முக்கியம் இல்ல. இந்த ஊர்ல இருக்கிற ஆயிரக்கணக்கான தாலியை இப்ப நான் காப்பாத்தி ஆகணும். பாத்தீங்களா ஐயா, நான் வச்ச சோத்துல உண்மையிலேயே விஷம் இருந்தா சாப்பிட்டு இப்படி மரமாறி நிப்பானா? சுருண்டவன் செத்து இருக்க மாட்டான். 1000 பொண்ணுகளோட தாலியை காப்பாத்தவன் பெருமை பேசினானே, இவனை சும்மா விடக்கூடாது. இவ்வளவு வேற முன்னாடி 1000 அடி சவுக்கு அடிச்சாத்தா என் மனசு நிம்மதியாகும். எது சவுக்கு அடிக்கிறான்? நீங்க சொன்னதை காத்தா திருவிழாக்கா வந்தேன். இவன் அடிக்காம விடக்கூடாது. தாங்கய்யா. வேண்டாம் சொன்னா கேளுங்க. இதெல்லாம் வேண்டாம் வேண்டாம். நான் இவ்வளவு நாளா உன் கொடுமையை எல்லாம் பொறுத்துட்டு இருந்ததே என் தம்பியோட வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தான். அவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு அப்ப நல்லா இருக்காது சொல்லிட்டேன். என்ன காங்கய்யா யோசிக்கிற? அடி 1000 அடி அடி. அடிக்கிற அடி அவன் சாகணும்டா. சொல்லிட்டீங்கல்ல, என்ன மாப்பிள பாக்குற? எப்படி சொல்ற? என்ன நடந்ததுன்னு நான் சொல்றேன். பால்ல விஷம் வச்சு இந்த காங்கையனோட அப்பாவை கொன்னது இவர்தான். இந்த வருஷம் பூத்திருவிழால பொங்கச்சோர்ல விஷம் வைக்க சொன்னதும் இவர்தான். அத மாத்தி வச்சது நான். இந்த ஊரையே அழிக்க திட்டம் போட்ட இந்த ஆளோட இவ்வளவு வருஷம் வாழ்ந்ததுக்கு நான் வெக்கப்படுறேன், வேதனைப்படுறேன். இதெல்லாம் ஏற்கனவே உன் பொண்டாட்டி என்கிட்ட சொல்லிட்டாங்க. நானும் உன்னை பத்தின எல்லா ரகசியம் அவங்க கிட்ட சொல்லிட்டாங்க. பூதலிங்கம் காலம் பூரா விசுவாசம் இருந்த எங்க அப்பனையே பால்ல விஷம் வச்சு கொண்டவனா நீ. இனி உனக்கு நான் விசுவாசமா இருந்தாலும் வச்சுக்க, இந்த ஆத்த
பார்த்தாலே பொறுத்துக்க மாட்டான். உன்னை உயிரோட விட்டு வச்சா இந்த ஊருக்கு ஆபத்து. சொல்றது கேளுங்க. அவர் செஞ்ச தப்புக்கு தண்டனை கொடுக்க சட்டம் இருக்கு. அதை நாம எடுக்க கூடாது. குத்தல கொடுக்க. ஆமாடா சொன்ன குத்தல குடுறா. உன்கிட்ட என்னால புடுங்க முடியாதா? குடுறா குடுங்கடா. விட்டா சொல்லி இருப்பான் போடுறது. மாப்பிள்ள, நான் பிறந்ததுல இருந்து வரட்டுக்கு அறுபதுக்காகவே வாழ்ந்து பழகிட்டேன். அதை விட்டு கொடுக்க முடியல. அதுதான் இவ்வளவு தப்புக்கும் காரணம். நான் செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிற காலம் வந்துருச்சு. நீங்க 2 பேரும் நல்லா இருக்கணும். என்ன மன்னிச்சிருக்க மாப்பிள்ள. பாத்தீங்களாப்பா, பணக்காரன் பூரா கடைசியில தான் திருந்துறான். முதல்ல திரும்பி இருந்தா எத்தனை வய பொழப்பான், எத்தனை உசுறு பாதுகாக்கப்பட்டிருக்கும், எத்தனை வய நல்லா வாழ்ந்திருப்பான். இனிமேலாவது முதல்லயே திருந்துங்கப்பா. திருந்தணும். பிச்சி பூ பச்சை கிள்ளி பச்சை மல்ல பக்கத்துல கூட்டிக்கிட்டு ஓடுறான். நாட்டாம கூட்டிக்கிட்டு ஓடுறான். கூட்டிட்டு ஓடுனா என்னடா மூதேவி? எங்கிட்டு போனாலும் பஞ்சாயத்துக்கு தானே வந்தாங்கண்ணா. என்ன நாட்டாம? யாரு யார கூட்டிட்டு ஓடுறா தெரியுமா? யார கூட்டி போறா? இந்த கதை எழுதுறேன்னு ஒருத்தன் தெரிவானே, அவன் உங்க பொண்டாட்டிய கூட்டிட்டு இப்படி ஓடுறான். வெரி குட். என்ன சொல்றீங்க? இது ஏன் பொண்டாட்டியவா? ஆமா. எங்கிட்டு? இந்த பக்கம். எத்தனை கிலோமீட்டர் இருக்கு? 5 கிலோமீட்டர் போயிருப்பான். அட சண்டாளையா? பயங்கரமா ஓடிக்கிட்டு இருக்கான். ஓடிட்டானா? அடி பாவி சண்டாளி, துரோகி, பரோபகாரி, கட்டின புருஷன் அசந்த நேரம் பார்த்து கதை சொல்ற எவனோ ஒருத்தன் கூட ஓடுறியே, உனக்கு வெக்கமா இல்ல? நீ ஒரு தமிழ் பெண்ணா? நீ ஒரு தமிழ் மகனாயா? உன்னை கட்டிக்கிட்ட காலத்துல இருந்து நான் என்னையா சுகத்தை கண்டேன்? ஆனா உனா ஒரு கட்ட பஞ்சாயத்து, பாலா பண உன்னோட கட்ட வண்டி, கட்டின பொண்டாட்டிக்கு நீ என்னையா செஞ்சிருக்க? இப்போ என்ன பிரபலப்படுத்துறதுக்குன்னு எனக்காகவே ஒரு ஜீவன் காத்துக்கிட்டு இருக்கு. நாங்க 2 பேரும் சென்னப்பட்டினம் போய் சினிமா படம் எடுத்து டாடா சீராவுல வந்து உனக்கு நாங்க டாடா காட்டுவோம். நீங்க அசஞ்ச வெட்டி விடுவேன். நீ என்னையா என்ன வெட்டுறது? நானே உன்னை வெட்டிக்கிறேன். அடியே வாங்க. நாட்டாமையை மீறிய நாங்கள் இன்னொரு புதிய வார்ப்புகள். அடி பாவி, இங்கதான் படுத்திருக்கா, ஓடல. மாமா மாமா ஏமா? மாமா 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 அம்மா அம்மடி. ஐயோ ஐயோ, தூக்கத்துல கூட மாமா மாமான்னு புலம்புறாளே. இப்படிப்பட்ட பத்திரமாத்து தங்கத்தை அந்த பரதேசி போய் கூட்டிட்டு ஓடுற மாதிரில கனவு கண்டுபிட்டு என் பொண்டாட்டி ஓட சொன்னாலும் ஓட மாட்டாளே, ஓட மாட்டாளே, ஓட மாட்டாளே. என்ன மாமா இது? நடுராத்திரி எந்திரிச்சு நெஞ்சிலே அடிச்சுக்கிறீங்க? ஒண்ணும் இல்லம்மா, ஒரு மகா மட்டமான கனவு ஒண்ணு கண்டுபிட்டேன். என்ன கனவு? உன்னை பத்திதான். இனிமேலு உன்னைய கவனிச்சதுக்கு பின்னாலதான் மத்த வளையலாம். இன்னையில இருந்து எண்ணி 10 மாசத்துல இந்த வீட்டுல ஒரு அழுகை சத்தம் கேட்கும். அட பாவி, நல்ல காரியம் பேசி சமாதானமாகற நேரத்துல இப்படி நாரத்தனமா பேசுறியா? உன் நாக்க புட்டிக்கு அடுப்புல போடும். அட கிறுக்கு போய பொண்டாட்டி, நான் அதே சொன்னானே, இந்த வீட்டுல ஒரு குழந்தை சத்தம் கேட்கும் சொல்ல வந்தேன். மாமா மாமா